அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்வித் மீ சேனலுக்கு ஆரம்பிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் என்ன சம்மந்தமாக பார்க்க போகிறோம்டா, நெற்செய்கையில் வந்து விதைப்பு முதல் 15 நாள் வரையான பயிற்சிகை நடைமுறைகள் எப்படி இருக்கணும்னு எங்கள் சேனலில் முதல் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் தொடர்ச்சியாக 15 நாள் முதல் 60 நாள் வரை நெற்செய்கையில் இவ்வாறான நடவடிக்கைகள் அதை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என்ற தனிந்த காலையில் பார்க்க போகிறோம். இது மாதிரி பல விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எங்கள் சேனலில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோவை போகலாம். இந்த 15 தொடக்கம் 60 நாள் வரையான காலப்பகுதி தான் வந்து எங்களோட நெற்செய்கையில் மிக முக்கியமான காலப்பகுதி. எல்லா காலப்பகுதியும் முக்கியமான ஒரு கட்டங்களில், ஆனால் வந்து எங்களோட நடவடிக்கைகள் வந்து பயிற்சிகை நடவடிக்கை மேற்கொள்ள போகிறோம் வந்து இந்த 15 தொடக்கம் 60 நாள் வரையான காலப்பகுதியில். இந்த பகுதியில் நாங்கள் ஒழுங்கான பராமரிப்பு நடைமுறைகளை செய்யாட்டி வந்து எங்களோட விளைச்சலையும் வந்து அந்த இது வந்து பாதிக்கக்கூடியதாக காணப்பட போகுது. அப்போ நாங்கள் என்னென்ன செய்யணும்? உதாரணத்துக்கு வந்து பசலை பிரயோகம் என்றால் நாங்கள் இந்த 60 நாளுக்கு செய்ய போகிறோம். முக்கியமாக நோய்பீடை கட்டுப்பாடும் வந்து இந்த 60 நாளுக்கு நாங்கள் அது செய்து முடிக்க போகிறோம். அப்போ அதனால் வந்து என்னென்ன நோய்பீடைகள் இந்த 15 60 நாளுக்கு நாங்கள் வருது, இவ்வளோ பசலைகள் போடணும் என்று ஒரு நாங்கள் வீடியோக்கு போகலாம். சரிதானே? அதில் முதலாவது வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் பசலை பிரயோகம். அதில் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாய திணைக்களத்தின் சிபாரிசின்படி வந்து யூரியா வந்து 90 கிலோ ஏக்கருக்கும் 24 கிலோ MOP 22 கிலோ TSP என்ற அளவில் வந்து நாங்கள் பசலைகளை வந்து வயலுக்கு வந்து பிரயோகிக்கணும். இதை விட குறைஞ்சி போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை, அதிக அளவில் போட்டாலும் வந்து எங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்ட போகுது. என்ன காரணம்? குறைய போட்டால் வந்து எங்களோட விளைச்சலில் பாதிப்பு என்னோட அதில் குறைபாட்டு காரணிகள் காட்டப்பட்டு அதில் வந்து எங்களோட விளைச்சலில் பாதிப்பு வரும். கூடப்பட்டவன என்ன செய்யும்? உதாரணத்துக்கு யூரியாவை நாங்கள் அதிகமாக போடக்குள்ள வந்து என்ன, அது அதிக தலைச்சத்து கொண்டு வளரப்போகுது. தலைச்சத்து கொண்டு வளரக்குள்ள வந்து பயிர் வளர்றதோட சேர்த்து நோய்பீடைகளும் வந்து அதோடு சேர்த்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாங்கள் சரியான அளவில் வந்து இந்த பசலை பிரயோகத்தை வந்து மேற்கொள்ளணும். அதுலேயும் வந்து குறிப்பாக 2வது கிழமை விதைத்து 2வது கிழமை 4வது கிழமை 6வது கிழமை 8வது கிழமை இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பசலை பிரயோகம் மேற்கொள்ளணும். ஆனால் சாதாரணமாக எங்களோட விவசாயிகள் வந்து 4 தரம் பசலை போடுற இல்லை, பெரும்பாலும் போடுற இல்லை, 3 தரத்தோட முடிக்கிற விவசாயம்லாம் அதிகமாக காணப்படிடும். அப்போ எப்பயுமே வந்து நாங்கள் பசலையை வந்து பிரித்து போடுறதாலாம் எங்களுக்கு லாபம். இப்போ 90 கிலோ போடணும்டா போல 2 தரத்தில் 45 கிலோ போட்டோம் என்றால் அதில் 80 வீதத்துக்கிட்ட வந்து நாங்கள் கல்வி அகற்றப்பட்டு வீணாகத்தான் போகும். அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே பசலையை வந்து பிரித்து போடுறது தான் அதிக அளவு தாவரம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ ரைட், நாங்கள் சொன்னாங்க வந்து 22 கிலோ TSP 24 கிலோ MOP 90 கிலோ யூரியாண்டு. அப்போ நாங்கள் TSP அடிக்கட்டு பசலை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வந்து விதைக்கைக்குள்ளேயே நாங்கள் மண்ணுக்கு போட்டு விதைப்போம். அதனால் வந்து அந்த கதை பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்தவங்களுக்கு இருக்கிறது வந்து இப்போ யூரியாவும் MOPயும் வந்து இருக்குது. அப்போ யூரியா வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் முதலாவது பசலை நாங்கள் போடக்குள்ள MOP எங்களுக்கு தேவையில்லை வயலுக்கு. அப்போ யூரியாவை மட்டும் நாங்கள் போடுவோம். அந்த 4 தரத்துக்கும் பிரித்து நாங்கள் முதலாவது தரத்தில் யூரியாவை மட்டும் போடுவோம். அதுக்கு பிறகு 2வது பசலையில் வந்து யூரியாவையும் MOPயையும் கலந்து போடுவோம். அதுக்கு பிறகு எல்லாத்துலேயுமே யூரியா MOPயை கலந்து போடுவோம். நாங்கள் கடைசியாக கால்குலேஷன் கணக்குப்படுத்த பார்க்கல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 90 கிலோ யூரியாவும் 24 MOPயும் வளரக்கூடியதாக எங்களுக்கு இருக்கணும். சரிதானே? அதுக்கு மற்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து எங்களோட விவசாயிகள் விடுறப்பல வந்து இந்த 60 நாளுக்கு பிறகும் வந்து பசலைகள் போடுறது. இந்த 60 நாளுக்கு பிறகும் பசலை போடுறதால வந்து எங்களோட விளைச்சல்லையோ இதுலேயுமே வந்து எங்களுக்கு பிரயோசனம் இருக்காது. அப்போ பசலை பிரயோகம் என்னவா இருந்தாலும் வந்து சரியான நேரத்தில் 2, 4, 6, 8வது கிழமைகள் விதைத்து 2, 4, 6, 8வது கிழமையில வந்து நாங்கள் இந்த பசலை பிரயோகங்களை முடிக்கணும். 60 நாளுக்கு பிறகு நாங்கள் பசலையை போடுறதால வந்து எங்களுக்கு எந்த பிரயோசனம்? அப்போ அதனால் வந்து நாங்கள் என்ன பசலை பிரயோகத்தை வந்து 60 நாளுக்கு பிறகு வந்து மேற்கொள்ளக்கூடாது. 60 நாளுக்குள்ள வந்து நாங்கள் இந்த பசலை பிரயோகத்தை முடிக்கணும். சரிதானே? அப்போ பசலை பிரயோகங்கள் நாங்கள் பூர்ணமாக பார்த்துட்டோம். இதுக்கு மேலதிகமாக அவங்களுக்கு எந்த தேவைண்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து நாங்கள் யூரியா வந்து மிக அதிக அளவில் பாதிக்க வேண்டியதுன்னா சரி, மற்ற நுண்போசனைகளை கொண்ட பசலைகளும் காணப்படுது மார்க்கெட்டில் நிறைய. அதில் நல்ல பசலையை நீங்கள் தெரிஞ்செடுத்து அந்த பசலையை நீங்கள் வயலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். சரிதானே? இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பயிற்சியில் தோட்டங்களில் அழிவுகள் ஏற்பட்டிருந்தால் அப்படி நாற்று நடுறது பார்த்துட்டுருக்கீங்க. இந்த நாற்று நடுற வந்து நாங்கள் முதல் 20 நாளைக்குள்ள வந்து இந்த நாற்று நடுறையை முடிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்த பிரச்சனை வந்தவங்களுக்கு நோய் பீடைகள் மிக அதிக அளவில் இந்த காலத்தில் தாக்க போகுது. குறிப்பாக வந்து சந்து குத்தின தாக்கம் இருக்கும், பனிப்பூச்சியின் தாக்கம் இருக்கும், மடிச்சுக்கட்டின தாக்கம் இருக்கும், சிற்றுண்ணியல்ட தாக்கம் இருக்கும், தத்தியல்ட தாக்கம் ஆரம்பிக்கிற காலமாகவும் இந்த காலப்பகுதி காணப்படுது. இதில் இந்த 15 நாள் முதல் பார்த்துட்டோம். அந்த 15 1 மாத காலப்பகுதி விதைச்சு 1 மாத காலப்பகுதிக்கு வந்து நாங்கள் இந்த பனிப்பூச்சியின் தாக்கம் அதிகமாக காணப்படும். அதுவும் இந்த வெயிலான காலப்பகுதியில் பனிப்பூச்சியின் தாக்கம் அதிகமாக காணப்படப்படுது. அதுக்கு பிறகு வந்து அதுக்கு இந்த 30 நாளுக்குள்ள வந்து சந்தூத்தின தாக்கம் எங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு என்ன வரும்? இலை மடிச்சு கட்டின தாக்கங்கள் வரும். மற்ற இந்த முறை போகத்துல எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னால் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்டபடியா சிற்றுண்ணியல்ட தாக்கம் மிக அதிக அளவில் எங்கள் பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்டிருந்தது. சிற்றுண்ணியல் மட்டுமல்லாமல் இலை மடிச்சு கட்டியும் இந்த முறை மிக தீவிரமான முறையில் அடையாளம் காணப்பட்டிருந்தது. அதுகளுக்கான அறிகுறிகளை வச்சு சரியான மருந்துகளை நாங்கள் விசிறோம். உதாரணத்துக்கு வந்து மஞ்சள் அடிக்குது என்றால்
இலை மஞ்சள் அடிக்கிறதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் காணப்படுது. உதாரணமாக எங்களுக்கு பங்கஸ் நோய்களும் பெறலாம். இப்போ இந்த சிறுபோத்தை எடுத்துக்கொண்ட வந்தால் இப்போ ஒரு மழை பெஞ்சு முடிய வெக்கையான காலநிலை வந்தது. அப்போ அது வந்து ஒரு பங்கஸ் நோய்கள் தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழலாக இருக்கும். அப்போ அந்த மஞ்சள் அடிக்குதுன்ற உடனே நாங்கள் ஒரு மருந்தை போகாமல் அதுக்கான சரியான அடிப்படைகளை பார்த்து நாங்கள் அந்த மருந்துக்கு போக வேண்டியிருக்கும். இப்போ மஞ்சள் அடிக்குதுன்றால் ஃபங்கஸுக்கும் மஞ்சள் அடிக்கும், மைட்ஸ்ன்னு சொல்கிற சிற்றுண்டிக்கும் மஞ்சள் அடிக்கும், யூரியா காணாமையும் மஞ்சள் அடிக்கும், பொட்டாசியம் காணாமையும் மஞ்சள் அடிக்கும். அப்போ பல்வேறு காரணங்களாக மஞ்சள் அடிக்க காணப்பட போது அப்போ சரியான முறையில் இப்போ உதாரணமாக வந்து உங்களுக்கு இப்போ சிற்றுண்ணி என்று சொல்கிற மைட்ஸ், இந்த தாக்கம் தான் வந்து மைட்ஸ், அதாவது சிற்றுண்ணியால் ஏற்படுற தாக்கம். ഇതിൻ്റെ தாக்கத்தின் ஆரம்பத்தில் வந்து மஞ்சள் அடித்து தான் எங்களோட வயல் காணப்படும். இதை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் உங்களோட வயலில் காணப்படும். இந்த மைட்ஸ் வந்து எல்லா ரசாயனங்களுக்கும் சாகாது. அது வந்து எபமெக்டின் என்று சொல்லப்படுறது. அப்படியான ரசாயனங்கள் தனித்துவமாக தெரிஞ்சு அப்படியான ரசாயனங்களுக்கு தான் அது இறக்கும். அப்போ நாங்கள் அந்த மைட்ஸு கொண்டே நாங்கள் ஃபங்கஸ் மருந்தையோ இல்லாட்டி வேறு மருந்துகளையோ இமிடாக்ளோபிரேட் அப்படியான மருந்துகள் அடித்தாலும் வந்து அது அந்த மைட்ஸ் வந்து கட்டுப்படாமல் தான் காணப்படும். அப்போ சரியான முறையில் கட்டு. உதாரணத்துக்கு இப்போ மடிச்சு கட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கம் தான் வந்து இலை மடிச்சு கட்டியால் ஏற்படுற தாக்கம். இது சாதாரணமாக அனைத்து நிறங்களும் ஏற்படும். குறிப்பாக வந்து வயல்களில் நிழல் இருக்கிற இடத்துல இது ஆரம்பித்து அது அதுலேருந்து பரவக்கூடிய தாக்கமாக இது காணப்படுது. வெள்ளை வெள்ளையாக இருக்கும். எங்களோட பசங்கள் வெள்ளை நோண்டு சொல்லுவோம். அந்த வெள்ளை வெள்ளையாக கீட்டாக இருக்கும். அது வந்து இலையின் பச்சையத்தை உறிஞ்சி சாப்பிடும். இலையை வந்து மடிச்சிருக்கும். மடித்து பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு புழு காணப்படும். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் புழு மருந்து அடிக்கணும். ஃபிப்ரோனில், காபோசல்ஃபான் அப்படியான ரசாயனங்கள் வந்து நாங்கள் அதுக்கு விசிறக்கூடியதாக காணப்படும். இப்போ மைட்ஸுக்கு அதாவது சிற்றுண்ணின்னு பார்த்தோம்னால் மிட்ஸு, அதாவது கம்பெனி நேம் இது, மிட்ஸு, நிசோராம், சல்ஃபர் அப்படியான மருந்துகளையும் வந்து நாங்கள் விசிறக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்கு அரைக்குட்டியான் தாக்கம் வந்து ஒரு தீவிரமாக இருக்கு. இதில் பார்த்துட்டுருக்க தாக்கம் வந்து அரைக்குட்டியான் தாக்கம். அரைக்குட்டியான் புழுவைத்தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இதை நீங்கள் தூரண்டு பார்க்க ஒரு மாடு மேய்ஞ்ச போல ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியும். அரைக்குட்டியான் தாக்கத்தை நாங்கள் ரசாயனத்தின் மூலம் கட்டுப்படுத்த வேணுமா இல்லையான்றதை நீங்கள்லாம் விவசாயிகள் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. ஏனென்றால் வந்து இந்த அரைக்குட்டியான் தாக்கம் வந்து எங்களோட பயிற்சிகை நடைமுறைகள் மூலமாகவே இதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக வந்து அரைக்குட்டியான் வந்துச்சுன்னா அந்த தரையில் வந்து நாங்கள் தண்ணியை திறந்து விட்டுட்டு எங்களோட பழைய முறைகளான இந்த பனைமட்டையை குத்தி வைக்கிற தலகுலா அப்படியான முறைகளில் வந்து நாங்கள் பறவைகளை வரவழைச்சோம் எங்களோட வயலுக்கு. அது வந்து அந்த அரைக்குட்டியானை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வயலில் வந்து கொக்குகள் நிற்கிறத பார்க்கலாம். இப்படி கொக்குகள் நிற்கிறதுனா உங்களோட வயலுக்கு புழுக்கள் இருக்குன்ற அர்த்தம். இந்த கொக்குகள் வந்து நீங்கள் தண்ணியை கடத்தி விடைக்குள்ள வந்து இந்த அரைக்குட்டியான் போன்ற புழுக்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிக அளவு ரசாயனங்களை பாவிக்கக்குள்ள வந்து நாங்கள் அதிக அளவு ரசாயனங்களை பாவிச்சிருந்தோம்னா அந்த இயற்கை எதிரிகள் இறக்குறதன் மூலம் வந்து தொடர்ச்சியான எங்களுக்கு நோய்பீடுகள தாக்கம் வந்து எங்களோட வயல்களில் அதிகமாக தான் இருக்க போகுது. அப்போ ரசாயனங்களை இயன்ற அளவு நாங்கள் குறைச்சோம் என்றால் நாங்கள் நோய்கள் பீடைகளற்ற ஒரு சிறந்த விவசாய நடைமுறைகள் நஞ்சை நாங்கள் விவசாயிகளாக இருக்கிறோம் இருந்தும் நாங்கள் உணவளிச்சுன்னு இருக்கிறோம் மற்றவர்களுக்கு. அப்போ நஞ்சை உணவளிக்காமல் அப்படியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 60 நாள் வந்துட்டுண்டா தத்தியில் நிறைய வகை இருக்குது. வெண்முதுகு தத்தி, கபிலன்ற தத்தி, பச்சை கலரில் ஒரு தத்தி இருக்குது. அப்படியான தத்திகளும் எங்களுக்கு ஆரம்பிக்கும். அது வந்து தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்றால் கபிலன்ற தத்தி தாக்கம் என்றால் வயல்கள தொட்டங்களில் வட்டம் வட்டமாக எரிவுகள் ஏற்படும். வெண்ணிற தத்தி வயல் முழுக்க வந்து சீரான முறையில் ஒரு எரிவுகளை காணப்படும். அப்போ வயலுக்கு அவதானிக்கைகளை வந்து மேலோட்டமாக வரம்பில் நின்று அவதானிச்சோம் என்றால் எந்த ஒரு பீடைகளும் வந்து எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்காது. வயலுக்குள்ளே இறங்கி நாங்கள் பிரித்து பார்த்தோம் என்றால் பயிரின் அடியில் வந்து அந்த தத்திகள் காணப்படும். அதிൻ്റെ குடித்துகை பார்த்து ஒரு மட்டத்தில் ஒரு அடியில் வந்து ஒரு 5 இருக்கும் 6க்கு மேலே தத்தியின் எண்ணிக்கை காணப்பட்டால் மட்டும் நாங்கள் ரசாயன முறையை போகலாம். அந்த ரசாயன முறைக்குள்ளே இப்போ ஒன் ஷாட்னு சொல்கிற மருந்துகள் வேலை செய்து, மற்றது செஸ், டிராகன் அப்படியான மருந்துகள் வந்து இப்போ இதுக்கு வேலை செஞ்சுருக்கு. அப்போ நாங்கள் அதுகளை சரியான முறையில் அடையாளம் காணணும். எங்களுக்கு இந்த தத்தி தாக்கம், அதாவது வெண்முதுகு தத்தி இல்லை கபிலன்ற தத்தி, இந்த தாக்கங்கள் வந்து அறுவடை நெருங்கும் போது தான் அதிக ஏற்படுது. அப்போ நாங்கள் அடுத்த காணொலியில் வந்து 60 நாள் முதலும் அறுவடை வர வேண்டிய வீடியோ போடுவோம். அதில் வந்து சக்தி தொடர்பான முழுமையான விளக்கங்களும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதை பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். பார்த்தோம்னால் இந்த பங்கஸ் நோய்கள் வந்து அதிக அளவில் காலபோகத்தில் ஏற்படலாம். ஆனால் சிறுபோகத்திலே வந்து எங்களுக்கு மழை வந்து திரும்ப வெயில் வரைக்குள்ள வந்து அது அதிக அளவில் ஏற்படும். இந்த முறைகளுக்கு மிக அதிக அளவில் ஏற்பட்டிருந்தது. எரிபந்தம், இலைப்புள்ளி நோய் போன்றன ஏற்படுது. அதுக்கு இந்த இலைப்புள்ளி நோய், அடுத்தது எரிபந்தம் ஆகிய 2 நோயும் பங்கஸால் ஏற்படுற நோயாக காணப்படுது. இதுகளை நாங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தாடி வந்து பாரிய அளவில் விளைச்சலை பாதிக்கிற நோய்களாக அது காணப்படுது. நாங்கள் ரசாயன முறைக்கு தான் போகணும். அதுக்கு நாங்கள் கல்ச்சரலாக போகிறதுக்கு முதல் ரசாயனம் எங்களுக்கு இலகுவாக இருக்கும்.
ரசாயன முறைகளுக்குள்ள நாங்கள் வர முதல் அடிக்க போகிறோம் என்றால் கார்பன் டைசிம், வந்த பிறகு என்றால் குருசோல், பொலிகர் போன்ற மருந்துகளை நாங்கள் பிரயோகிக்கலாம். அதை நாங்கள் சரியாக அடையாளம் காணணும். இப்போ இலை புள்ளி என்ற எப்படி இருக்கும், எரிபந்தம் என்ற எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் அடையாளம் காணணும். மற்ற அதுக்கு எதிர்ப்புத்தன்மையான இனங்களை நாங்கள் விதைக்கணும். மற்ற ஒன்று சொல்ல முடியாது, மற்றது இந்த பீடைக்கும் அதான் எதிர்ப்புத்தன்மையான இனங்கள். உதாரணத்துக்கு வந்து ஏற்றி 378 ஒரு சிறந்த இனமாக காணப்படுது, நல்ல விளைச்சல் வரும். ஆனால் வந்து அதுக்கு சிறுபோகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. சந்து ஊத்தின் தாக்கம் வந்து மிக அதிக அளவு காணப்படும். சந்து ஊத்திக்கு எல்லாம் என்ன, நாங்கள் வந்து அந்த வெளிப்பாடு தெரிஞ்ச பிறகு, அதாவது பாதிப்பு தெரிஞ்ச பிறகு மருந்தடிக்கலை. ஏனென்றால் அது வந்து கதிர் வந்த பிறகு வெண்கதிர் வரும். அப்போ அதுகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன ஆரம்பத்திலேயே அவதானித்து அந்த நிறையுடலிகள் பறக்கிறத வச்சு நாங்கள் அவதானித்து தான் அதுக்கு மருந்தடிக்க வேண்டியிருக்கும். அதுகளெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் செய்யணும். உங்களுக்கு பரிச்சயமாக வரும். அது ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. இதற்கு மேலதிகமான நோய்கள் பீடைகள் மற்றது நாங்கள் 60லேருந்து 60 வரை என்னென்ன நோய்கள் வரப்போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் போடுவோம். அதை வீடியோ நீங்கள் தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள். மற்றது 1 வாரம் 15 நாள் என்ன செய்யணுன்றது நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்கணும் நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ரி வித் மீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.